ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் ஜியாகிரஃபியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதை டெஸ்ட்டாக பார்க்காம ஒவ்வொரு கொஸ்டினாகவே பார்த்துருவோம். ஏன்னா டெஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இழுக்குது, நிறைய கொஸ்டின் கவர் பண்ண முடியல. அதனால தான். ஒன்று, கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? இதற்கு சிறந்த உதாரணம் விசிறி வடிவ டெல்டா. 2, இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவுப் பெயர் எது? இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவுப் பெயர் கோதுமை. 3, உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது டேஸ் ஆகும். உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதனின் நடவடிக்கைகள், ஹியூமன் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஹேபிட்டட்ஸ் என்பது சரியான விடை. புளுவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? புளுவியோமீட்டர் மழையை அளக்க பயன்படுகிறது. அடுத்தது, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அச்சப்பகுதி. கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அச்சப்பகுதி 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை. டேஸ் மஞ்சள் நிறமுடையது தாது அப்படின்னு பார்த்தோம்னா அது லிமோனைட். லிமோனைட் மஞ்சள் நிறமுடைய தாது. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில், அதாவது அதிக சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ளது? இதற்கு சரியான விடை பெனிசுலர் பிளேட்டோ. பெனிசுலர் பிளேட்டோ அதாவது தீபகற்ப பீடபூமி. கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவு? கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் 2695 மீட்டர், 2695 மீட்டர். இந்த ஆனைமுடிங்கிறது தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். அதுவே தமிழ்நாட்டின் உயரமான சிகரம்னா அது தொட்டபெட்டா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தொட்டபெட்டா, தா தோ அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது கிவா. கிவா என்பது பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுகிறது. மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம். மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர். மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலோகம் காப்பர். உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி. உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி வெட்லாண்ட்ஸ், ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பொறுத்துக 5 பொருத்தணும். உணவு மற்றும் தண்ணீர், கொசு மற்றும் ஈ, துணி மற்றும் ஊசி, எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசி. இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது உணவு மற்றும் தண்ணீர் திட திரவ சாதன வழி கடத்தல், கொசு மற்றும் ஈ கடத்தி வழி கடத்தல், துணி மற்றும் ஊசி இது பொருள் வழி கடத்தல், எச்சில் அல்லது சளித்துளி மற்றும் தூசி இது காற்று வழி கடத்தல். போலோமீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம். எதுன்னு பார்த்தோம்னா வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சை போலோமீட்டரை கொண்டு அளவிடலாம். பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜாரியா. ஜாரியாவில் தான் கொக்கி நிலக்கரி தரமானதாக கிடைக்கிறது. 33, இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது மும்பை துறைமுகம். மும்பை துறைமுகம். ஜீலம் நதி உருவாகும் மாநிலம் என்னன்னு பார்த்தோம்னா அது ஜம்மு காஷ்மீர். ஜீலம் நதி ஜம்மு காஷ்மீரில் உருவாகிறது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. காதர், பாங்கர், ரேக்கூர், உசார் அப்படின்னு. இதற்கு சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏ. காதருங்கிறது புதிய வண்டல்மண், பாங்கருங்கிறது பழைய வண்டல்மண், ரேக்கூர் அப்படிங்கிறது அயன சொர்ணோசம், உசார் அப்படிங்கிறது உவர்மன். மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம் உள்ள இடம் என்னன்னு பார்த்தோம்னா அது நொய்டா. தலைமையகம் நீர்வழி போக்குவரத்துக்கு நொய்டாவில் இருக்குது. எந்த பறவையின் பெயர் ஃபயர் ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபீனிக்ஸ். இந்தியாவில் முதல் தீவு மாவட்டம் எது? இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம்
மஜூலி. ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? ரீம் அலகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் காகிதம். அடுத்ததா, லத்தீன் மொழியின் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது நிவியா. அடுத்ததா, துணைக்கோள்களும் அதோட கிரகமும் கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும். இதை பொருத்தனா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது செவ்வாய் எத்தனை துணைக்கோள்களை கொண்டு இருக்குன்னா 2, வியாழன் 63, சனி 60, யுரேனஸ் 27. இப்போ வியாழன் தான் மிகப்பெரிய அதிக துணைக்கோள்களை கொண்டதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் ரீசண்டாக சனி தான் அதிக துணைக்கோள்களை கொண்டது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறுன்னு பார்த்தோம்னா அது சிறு பிளவு ஆண்டு. சிறு பிளவு ஆண்டு என்று மக்கள் தொகை பெருக்க வீதம் அழைக்கப்படுகிறது. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அது சகாரா பாலைவனம். சகாரா பாலைவனத்தில் தான் நூர் காம்ப்ளெக்ஸ் என்பது அமைந்திருக்கு. உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. உத்கல் சமவெளி ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது. 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் காணப்படுகிறது. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் இடம் அது சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் இடம் சென்னை. சடுதி மாற்ற கோதுமை வகை. சடுதி மாற்ற கோதுமை வகை என்னென்னு பார்த்தோம்னா சார்பதி சொனோரா. சார்பதி சொனோரா. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை டேஸ் வழியாக செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அது மேகாலயா. மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹூப்ளி. மேற்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் இது ஜபல்பூர். ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே இடம் ஜபல்பூர். இது தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம். தென்மேற்கு ரயில்வே தலைமையிடம். புதுடெல்லி வடக்கு ரயில்வே வரும். இது மத்திய ரயில்வே. மும்பை மொத்தம் 3 ரயில்வே இந்த மும்பைக்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்று கொங்கன் ரயில்வே, இன்னொன்று மத்திய ரயில்வே, மேற்கு ரயில்வே அப்படின்னு 3 இதை கொடுத்துருப்பாங்க. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது காண்ட்லா. காண்ட்லா தான் மேற்கு கண்ட்லா தான் மேற்கு துறைமுகத்தில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். அடுத்ததா, மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி என்னென்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா. கிழக்கே நதி பிரம்மபுத்திரா. அது இப்படி இமயமலை இருக்குன்னா இந்த பக்கம் பிரம்மபுத்திராவும் இந்த சைடு சிந்துவும் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, பறவை பாத டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? அது என்னென்னு பார்த்தோம்னா மிசிசிப்பி. கரிசல் மண் எனப்படுவது டேஸ். கரிசல் மண் எனப்படுவது ரீகர்மேன். அடுத்ததா, 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன? அது 1210 மில்லியன். பின்வருவனவற்றுள் தவறான கூற்றுகளை காண்க. மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலா நீரின் அளவு கூடும். 2, மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தலை வீத தண்ணீரின் அளவு குறையும். நீர்நிலையின் தரக்குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும். 4, நீர்நிலைகளின் தர குறைபாட்டிற்கு நகர்மயமாதலும் தொழில்மயமாதலும் காரணம் அல்ல. இதில் தவறான விடை கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 மற்றும் 4. அப்போ 2, 3 சரி. இதில் இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ 2 தவறாக இருக்கணும். அப்போ 1, 4 தவறு. ஆஸ்டிஷா என்றால் என்ன? அது உரையாடும் மென்பொருளின் பெயர். அடுத்ததா, ஏஇசட் பிஷோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது? அது நாகாலாந்து மாநிலம். இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸு. அப்பப்போ கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க.
அப்போ வந்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அது ஹோமி ஜே பாபா. அடுத்ததா கணவாய்களும் மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும். பூம்லா, கார்டுங்லா, நாதுலா, சிப்கிலா, இதை பொருத்தணும்னா இதற்கு சரியான விடை அதாவது பூம்லா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது, கார்டுங்லா அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது, நாதுலா சிக்கிம், ஷிப்கிலா ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அடுத்ததா பின்வரும் நூற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? அசாபர்க், ஜடுகுடா, ஹட்டி, ஜாவர். இதில் ஜாவர் தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்கு, அதை பார்த்துக்குங்க. மற்றது பாருங்கள், ஹசார்பர்க் அப்படிங்கிறது மைக்கா தயாரிக்கப்படும் இடம்தான், ஜடுகுடா யுரேனியம், ஹட்டி தங்கவயல். எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது? எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது வெண்ட். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட ஆண்டு 1854. ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி என்னன்னு பார்த்தோம்னா அது சைக்ரோமீட்டர். சைக்ரோமீட்டர் தான் ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி. நீங்கள் ஹைட்ரோமீட்டர் போடக்கூடாது, சைக்ரோமீட்டர். சகாரா பாலைவனம் என்பது டேஸ். அது ஒரு ஹாட் டெசர்ட் பயோம், அதாவது வெப்ப பாலைவன சூழமைவு. உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் என்ன? உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் பெலிவோ போல்டர். கணினி என்ற மின்னணு சாதனத்தை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பாப்பேஜ். இதான தெரியும், சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்பையும் உள்ளடக்கியது. அவை மின்னணு மற்றும் அனலாக் வகை. எந்த அமைப்பு உலகில் மனித உரிமையை ஈடுபாட்டுடன் முன்னிறுத்தி சென்றன அப்படின்னு பார்த்தோம்னா யுஎன்எஃபிஏ தான் சரியான விடை. அடுத்தது இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் உற்பத்தி நிலையத்தை பொருத்தணும். இதை பொருத்தினா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது கர்நாடகா மகாராஷ்டிரா தாராப்பூர், கர்நாடகா கைகா, ராஜஸ்தான் ரவுட்பட்டா, தமிழ்நாடு கூடங்குளம். யுட்ரோஃபிகேஷனால் மீன்களின் இறப்புக்கு காரணமாக இருப்பது எது? அது பார்த்தோம்னா ஆக்சிஜன் அளவு குறைதல் என்பது சரியான விடை. ஆக்சிஜன் அளவுனால தான் மீன்கள் இறக்கிறது. பிறப்பிலே எல்லா மனிதர்களும் சமம் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜான் லாக். சிறப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றான யுனெஸ்கோ டேஸாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1945. உலகிலேயே மிக உயரமான பீடபூமி எது? அது திபெத் பீடபூமி. இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இந்தியாவில் பிறப்பு விகிதம் ஒரு ஆண்டிற்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை டிவைடட் பை ஆண்டின் மத்தியில் மக்கள் தொகை இன்ட்டு 1000. இதுதான் சரியான விடை. பிறப்பு விகிதம் பார்த்துக்குங்க. இளஞ்சிவப்பு புரட்சி இதனுடன் தொடர்புடையது எதுன்னு பார்த்தோம்னா அது கனிகள். இளஞ்சிவப்பு புரட்சி கனிகளுடன் தொடர்புடையது. சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் டெசிபல் மீட்டர். சத்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவியின் பெயர் டெசிபல் மீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது? இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் சுந்தரவன காடுகள். உலகில் உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா அது மணாலியிலிருந்து லே வரை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 72. ட்விஸ்டர்கள் இவ்வாறாக அறியப்படுகின்றன. ட்விஸ்டர்கள்
டொர்னாடோ என்று அறியப்படுகிறது. உலக வானியல் அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறது. அது 63 km/மணிக்கு. உலகில் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு 1957. பின்வருவனவற்றுள் இது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும். அது செரஸ், அதாவது கீற்று மேகம் தான் உயர்மட்ட மேகம். ரெட் கிராஸ் ஃபில் பறவை எந்த காடுகளில் வாழ்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஊசி இலை காடுகள், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்டில் வாழுது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.